வந்தீங்க ஸ்கிரீன். ஓ வந்துச்சு. கடைசியா நாங்க சுக்குர் செய்யப்பட்ட மீன்கள் தொடர்பான சட்டங்களை படிச்சு கொண்டு வரோம். உன்னோட ஒதுங்க. وجعلنا فيها رواسي شامخات وأسقيناكم ماء فراتا ரெண்டாவது குட் நல்லா. كلوا وتمتعوا قليلا அந்த அந்த إن ஊக்கல ஆயின் தடிப்பா வரணும். وتمتعوا. كلوا وتمتعوا قليلا إنكم مجرمون إنكم كون سنك. كلوا وتمتعوا قليلا إنكم مجرمون இது போதும் வசந்த ரெண்டாவது ஃபுல்லா. كلوا وتمتعوا قليلا إنكم مجرمون மூணாவது. يغفر لكم يافل من ذنوب يو غاولنا يغفر لكم. يغفر لكم سريع غاسرك يو يغفر لكم من ذنوبكم ويؤخركم إلى أجل لا أجل مسمى மத்தினுடைய அடையாளம் மிகுதி. இல அஜல் மத்தினுடைய அடையாளம் மிகுதி. يغفر لكم من ذنوبكم ويؤخركم إلى أجل مسمى இப்போதுங்க. يغفر لكم يغفر لكم يغفر لكم. يغفر لكم من ذنوبكم ويؤخركم إلى أجل مسمى மாஷா அல்லாஹ். இப்போ அதே மாதிரி பிள்ளை வரும்போது يغفر لكم من ذنوبكم ويؤخركم إلى أجل مسمى ஓகே. நாலாவது. والذين هم من عذاب ربهم غافل والذين هم من والذين هم من عذاب ربهم مشفقون ஐந்தாவது. كلا إنا خلقناهم مما يعلمون ஓகே குட். ஆறாவது. فما منكم من أحد عنه அஹதின் எடா பின்னுக்கு பெரிய ஹாம் வருது. வித்தியாசத்தை எடுத்து வரும். فما منكم من أحد عنه அஹதின் حاجزين அன்ஹு. அஹ அல்ல அஹ.
இந்த சவுண்டுக்கு போகக்கூடாது. فما منكم من أحد عنه حاجزين. இல்ல, ஹாஜிஸின்ல வாரதான் சரி. இந்த வார உச்சரிப்பு இப்ப நீங்க தான் ஓதினால் இப்ப உங்களுக்கு வராங்க. இப்ப ஹாஜிஸின்ல வார சவுண்டை தான் நீங்க எங்க எடுக்கணும். நீங்க என்ன செய்றீங்க, இதையும் ஒரே மாதிரி ஓத பாக்குறீங்க. அது போல என்னடா பிரச்சனை? சரியா வாங்க. فما منكم من أحد عنه حاجزين. 7வது. وإنا لنعلم أن منكم مكذبين. சரி போதுமா? وإنا لنعلم أن منكم مكذبين. 8வது. أم تسألهم أجرا فهم من مغرم مثقلون. அதுலயும் ஒரு சின்ன இடத்துல பிழையுது. ஆஹ் أم تسألهم أجرا فهم من مغرم مثقلون. அப்ப உங்களுக்கு நாங்க இன்னைக்கு அடுத்த சட்டத்துக்கு போகலாம். போன கிளாஸை விட இந்த கிளாஸ்ல பிரச்சனைகள் கொஞ்சம் அல்ஹம்துலில்லாஹ் அப்படி நல்லா இருக்குது. அழகா வந்து இது பிரச்சனை குறைஞ்சிக்குது. அஹ் நீங்க கட்டாயம் இந்த ரெக்கார்ட கேட்கிற நேரத்தோட இதை நீங்க திருப்பி நோட்டி ப்ராக்டிஸ் பண்ணி உங்களோட சின்ன சின்ன பிள்ளைகள் தான் வந்து இது, அதை நீங்க பிடிச்சு கொள்ளணும். இதுல நாங்க அடுத்த பகுதிக்கு போனோம் என்றால், அடுத்த 3வது பகுதி இல்ஹாருடைய சட்டம். நீங்க ஆல்ரெடி இதை படிச்சுக்கிறதால சிம்பிளா சொல்றேன்னு சொன்னால், இதுதான் இஹ்வா. இது உனக்கு படிச்ச 2 சட்டங்கள்னா, அப்ப அந்த ரெண்டுக்கும் ஒவ்வொரு எழுத்துக்கள் பெய்த்துட்டு பாவும் மீமும் ஒவ்வொன்றும் இஹ்வாவுக்கும் இதுகாமுக்கும் நாங்க கொடுத்து படிச்சுக்கிறோம். பேலன்ஸ் ஆகிற எல்லா எழுத்துக்களும் எதுல வரப்போகுது? அது எதுல? إظهار. எழுஹார்ல வரப்போகுது. அடுத்து எந்த எழுத்த வந்தாலும் அது எழுஹார்ல வரும். எழுஹார சட்டம் எப்படி என்றால், எழுஹாருங்கிறது வெளிப்படுத்தி ஓதுதல் தான் கருத்து. எழுஹாருண்டா வெளிப்படுத்தி ஓதுதல். சரியா? அப்ப எழுஹார் அந்த வெளிப்படுத்தி ஓதுதல் எப்படி வரும் என்றால், சுக்குன் செய்யப்பட்ட மீமுக்கு பின்னால இந்த நான் படிச்சு முடிச்சுக்கிற மீம் பா இல்லாத வேற ஏதாவது ஒரு எழுத்து வந்துச்சு என்றால், குறிப்பிட்ட அந்த சுக்குன் செய்யப்பட்ட மீமையும் நாங்க தெளிவாக வெளிப்படுத்துவோம். அதுக்கு பின்னால வாரத்தையும் தெளிவாக வெளிப்படுத்தும். எந்த ஒன்றையும் ஒன்றோட பேசிட்டு ஜாயின் பண்றதோ சேர்க்கிறதோ எதுவும் இடம்பெற மாட்டாது. ரெண்டையும் தெளிவாக வெளிப்படுத்தி ஒன்னா இல்லாம நாங்க ஓதுவோம். விளங்கினதானே? ஓகே. சரி, இந்த வசனத்தை கொஞ்சம் வாங்க பாவம். جزاؤهم عند ربهم جنات عدن تجري. மத்தினுடைய அடையாளத்துல நீட்டுதல்ல குறைக்க வேணும். அது குறைச்சு அவங்களோட ராம் பேலன்ஸ் சைட்ல அப்படிக்கிறோம். இப்ப ஜெசா உஹும்ல இது மத்தினுடைய அடையாளம் என்ன, அப்ப அதை நீங்க சரியா எடுத்துக்கொண்டால் ஓதல்ல பிரச்சனை வராது. جزاؤهم عند ربهم جنات عدن تجري من تحتها الأنهار خالدين فيها أبدا. فيها بلا فيها أبدا.
جزاؤهم عند ربهم تجري جنات عدن تجري من تحتها الأنهار خالدين فيها أبدا. ஈஹா அபதல் நீட்டுறது போதாது. جزاؤهم عند ربهم جنات عدن تجري من تحتها ஜிர்ரி الأنهار தஜிரிங்கிறது இப்ப இல்ல, தஜிரி அல்ல, தஜிரி, தஜிரி. جزاؤهم عند ربهم جنات عدن تجري من تحتها الأنهار خالدين فيها أبدا. அதுக்கு உங்களுக்கு அதுல பிரச்சனைகள் விளங்குது நினைக்கிறேன். ராட சட்டங்கள் அடிக்கடி மாறுது. எல்லாம் படிச்சது எல்லாம் தெரியும், பிரச்சனை ஒன்றும் இல்லை. நீங்க இதுல செய்யணும்னா கொஞ்சம் முதலாவது இந்த சட்டங்கள்ல ஒன்றையும் போயிட்டு பாருங்க. இல்ல சின்ன ஒரு மிஸ்டேக் கொண்டு இது எழுத்தோண்டு மாறி வந்திக்குது, கொஞ்சம் நீங்க வரேன். இதுல ஜீம் வராது, ஐன் வரணும். அப்போ இந்த சட்டங்களை நீங்க பேசிட்டு கொஞ்சம் பார்க்கலாம். உங்க ரெக்கார்டிங் கேட்கிற நேரம் இந்த விஷயங்களுக்குள்ள பார்க்கலாம். எழுகார பொறுத்த வரைக்கும் எழுகார எழுத்துக்கள் மிச்சம் கூடுதலாக இருக்குதுன்னா நிறைய எழுத்துக்கள் இருக்குது. இப்ப நாங்க அதுல ஒர்க்கை வந்து கொஞ்சம் அதிகமாக செய்ய வேண்டி வரும். அப்பதான் எல்லா எழுத்துக்களை செய்யாட்டியும் குறிப்பிட்ட கொஞ்சம் எழுத்துக்கள்ல சரி நான் கொஞ்சம் தரவாய் கொள்றதுக்கு சான்ஸ் செய்கிறேன். அதனால உங்களுக்கு இதுல ஒரு ஒர்க் உண்டு இப்போதைக்கு வரும், ஒரு பகுதி ஒர்க். நீங்க இன்ஷா அல்லாஹ் இது வரைக்கும் படிச்ச முழுமையான சட்டங்களை வச்சு நீங்க ரெடி ஆயிட்டு வந்தீங்கன்னா சரி, இன்ஷா அல்லாஹ் பிளவராம இருந்தா சரி. Oh,